அனைவருக்கும் வணக்கம். நான் கனகா டிசைனிங் டெய்லர். நாம் இன்னைக்கு எத்தனாவது கிளாஸ் பார்க்க போகிறோன்னா, ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் 14வது கிளாஸ் பார்க்க போகிறோம். வித் லைனிங்கோட பாடி பாவாடை எப்படி 1 or 2 years கேர்ள் பேபிக்கு எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் அதோட அளவுகள் பேர் என்ன, அதுக்கு எந்த அளவுகள் அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முன்னாடி இருக்கிற கிளாஸஸ் எல்லாமே லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அளவுகள் என்ன அளவுகளோட பெயர்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது அளவுகள் எல்லாமே ஒரு ப்ளவுஸுக்கு பேசிக்காக இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? அது போயிடலாம். என்னென்ன அளவுகள் பேர் இருக்குது அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய அளவுகள் என்ன அப்படிங்கிறதுலாம் அந்த சைடில் உங்களுக்கு வந்துடும். அதோட அளவுகள்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது எல்லா கிளாஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதனுடைய அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிற அளவு பாடி பாவாடையில் மேலே பாடி அந்த அளவு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸ்கர்ட்டுக்கு என்னென்ன அளவுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த சேரீ மெட்டீரியலில் தான் நம்ம இப்போ கேர்ள் பேபியோட பாவாடை உயரம், பாடி சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, ஷோல்டர் அகலம், ஆம்கோல் சுற்றளவு, ஆம்கோல் அகலம், ஆம்கோல் இறக்கம், முன்கழுத்து அகலம், முன்கழுத்து இறக்கம், பின்கழுத்து அகலம், பின்கழுத்து இறக்கம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கர்ட்டுக்கு பார்த்தோன்னா இடுப்பு சுற்றளவு, அதுக்கப்புறம் உயரம், கீழ்ப்பட்டி அகலம், இத்தனை அளவுகள் இருக்குது. இதெல்லாம் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அளவுகள்லாம் நீங்கள் டெய்லரிங் கிளாஸ் போகிற பக்கம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்துச்சு, இந்த அளவுகள் புதுசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கட்டிங்க்கு போயிடலாம். இந்த அளவுகளை வச்சு நம்ம இப்போ கட்டிங் போடலாம். அதுக்கப்புறம் இதனுடைய செகண்ட் பார்ட்டாக ஸ்டிச்சிங் வீடியோவாக உங்களுக்கு வரும். இப்போ நம்ம கட்டிங்க்கு போயிடலாம். இந்த பட்டு சாரிக்கு தான் நம்ம லைனிங் கொடுக்க போகிறோம். பாடி பாவாடைக்கு இந்த ஜருகை இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ஃபுல்லாகவே லைனிங் கொடுக்க போகிறோம். அப்போ தான் கொலுசில் மாட்டாமல் இருக்கும். ஃபுல் ஜருகையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபுல்லாக லைனிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, கீழே வரைக்கும் லைனிங் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப துணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஜருகை இருக்கிறதுனால குத்தாமையும் இருக்கும். அந்த ரீசன்னால தான் நம்ம லைனிங் துணி கொடுக்குறோம். லைனிங் துணி எடுத்துக்கோங்க. மொத்த லைனிங் துணியிலிருந்து 2 மீட்டர், அதுலேருந்து 30 பாயிண்ட் பாடி பாவாடைக்கு மேலே பாடிக்கு மட்டும் என்ன பண்ணுங்க, கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பென்சில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி பென்சில் எடுத்திருக்கேன். நீங்கள் டிசி கட்டிங்கோ இல்லாட்டினா சாக் பீஸோ எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. 30 பாயிண்ட் எடுத்து கட் பண்ணதுக்கப்புறமா அந்த மடிப்பு பகுதியிலேருந்து கரைப்பகுதியை உங்கள் பக்கம் கொண்டு வாங்க. இது 2 மடிப்பு ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டையும் இப்படி சரிசமமாக மடிப்பு பகுதியாக நம்ம பக்கம் வர மாதிரி எடுத்து சுருக்க இல்லாமல் சரி பண்ணிக்கோங்க. இப்போ பாடியோட ஹைட்டு மொத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா 8.5. அந்த 8.5 அளவை என்ன பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. 8.5 அளவை மார்க் பண்ணதுக்கப்புறம்
பாடி சுற்றளவோட மொத்த அளவு 6.25. அந்த 6.25 என்ன பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட் 8 பாடி சுற்றளவு வந்து மொத்த அளவு 6.25 மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணணும், நெக்கோட அகலம், இறக்கம், ஆம்கோல் அகலம், இறக்கம், சுற்றளவு எல்லாம் பண்ணணும். முன்கழுத்து அகலம் 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டரோட அகலம் தையலோடு சேர்த்து 2.25, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம் 4 இன்ச்சு, பேக் நெக்கோட இறக்கம் 2.5 இன்ச்சு, அதையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கு இறக்கம் 4, பேக் நெக் இறக்கம் 2.5. அகலம் 2 வச்சு இறக்கத்தோடு வந்து என்ன பண்ணுங்க, ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. எப்பயுமே இந்த பாக்ஸுக்குள்ளே நமக்கு கொண்டு வந்துடணும். அதே மாதிரி நெக்கோட அகலமும் ஷோல்டரோட அகலமும் சேர்ந்தது தான் ஆம்கோலோட அகலம். அப்படி பார்த்தீங்கன்னா ஆம்கோலோட அகலம் 4.25. அங்கேருந்து நம்ம பாடி சுற்றளவு ரெடி அளவு 5.25 வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு ஆம்கோலோட இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச். இந்த அளவு படி நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். போட்டு அதையும் பாக்ஸுக்குள்ளே வந்து கவர் பண்ணிக்கோங்க. பாக்ஸாக போட்டதுக்கப்புறம் வந்து பெண்டு வந்து நம்ம போடுறப்ப அதை நம்ம செக் பண்ணிக்கணும். கரெக்டான அளவு நமக்கு ஆம்கோல் வளைவெல்லாம் வருதா அப்படிங்கிறத வந்து செக். ஆம்கோல் வளைவு வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறம் ஆம்கோல் சுற்றளவு ரெடி அளவில் இருந்து நமக்கு 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டரோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 4.25 இருக்கணும். பார்த்திங்கன்னா 4.25 வருது. நீங்கள் வரைஞ்சாலும் அந்த அளவு வந்து கரெக்டாக வந்துடணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் வந்து நம்ம வளைவுகள் வந்து கொடுத்துடணும். நம்ம பாக்ஸ் போடுறதே இதனால தான் அந்த வளைவுகள் நமக்கு நல்லா வரணும். ப்ராக்டிஸ் வந்துட்டு உங்களுக்கு நல்லா வர வர இந்த ரவுண்ட் ஷேப் நல்லா வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கட் பண்ணலை, ஏன்னா நம்ம பேக் பீஸுக்கும் சேர்த்து அளவு எடுத்துருக்கோங்கிறதுனால நான் கட் பண்ணாமல் தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். பீஸை வந்து இது மொத்தமாக கட் பண்ணுறதை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணலான்ட்டு நெக் வந்து கட் பண்ணலை. இப்போ எங்கே நம்ம தையல் போடுவோமோ அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாச் போட்டுக்கோங்க. நாச் போட்டதுக்கப்புறமா ஃப்ரண்ட் நெக்கில் 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி, அதாவது நம்ம கிராஸ் பீஸ் வைப்போம் இல்லைங்களா, அதனால் 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி எடுத்துட்டு பேக் பீஸில் வந்து நெக்கோட இறக்கம் வந்து நம்ம வைக்கணும். இப்போ இந்த பீஸை எடுத்து வச்சுருவோம். பேக் பீஸில் 2.5 இன்ச் இறக்கம் வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், கட் பண்ணி எடுக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கணும். நெக்கோட அகலம் 2 இன்ச்சு, பின் கழுத்து இறக்கம் வந்து 2.5 இன்ச் போட்டு பாக்ஸ் போட்டுக்கணும். போட்டுட்டு வளைவுகள் வந்து வரைஞ்சதுக்கப்புறமா 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பீஸில் எப்படி கட் பண்ணோமோ அதே மாதிரி பேக் பீஸ்லேயும் வந்து என்ன பண்ணுங்க, 1/4 இன்ச் தள்ளி கட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற பீஸில் நம்ம 30 பாயிண்ட் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த மீதி இருக்கிற பீஸ் இருக்கும். இப்போது ஃப்ரண்ட்டும் பேக்கு கட் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற பீஸை வந்து நம்ம என்ன பண்ணால் கிராஸ் பீஸும் நெஞ்சு பட்டியும் வந்து கட் பண்ணிக்கணும். நெஞ்சு பட்டி வந்து 2.5 இன்ச்லேயும் 3 இன்ச்லேயும் ஒவ்வொரு பீஸும், கிராஸ் பீஸ் வந்து 1.5 இன்ச் அகலத்துலேயும் நம்ம எடுத்து தேவையான அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்கர்ட்டுக்கு வந்து எடுக்கணும், saree இதில். ஓகேங்களா. இப்போ பாடி பீஸுக்கு தேவையானதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. சாரியில் பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து 14.5 இன்ச்லேயும் நீளம் வந்து நமக்கு 52 இன்ச்லேயும் நம்ம எடுக்கணும். இப்போ கீழே பார்டரோடு சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 52 இன்ச்சில் கட் பண்ணி எடுத்துட்டு
அதுக்கப்புறம் ஹைட் வந்து 14 இன்ச்சில் எடுத்துக்கணும். இது 1 or 2 இயர்ஸ் பேபி அப்படிங்கிறதுனால இந்த அளவு. இப்போ தேவையான அளவு வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி மடித்து போட்டு 14 இன்ச்சில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம லைனிங் பீஸ்லேயும் வந்து இதே அளவு வந்து கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கான ஸ்டிச்சிங் வீடியோ பார்ட் 2 வந்துட்டு வந்துடும். அதையும் வந்து பாருங்கள். அது இல்லாமல் வித்தவுட் லைனிங் வீடியோவும் இருக்குது. அதாவது பாடி பாவாடையில் வந்து வித்தவுட் லைனிங்கும் இருக்குது. அதுக்கான ஐ கார்டு வந்து மேலே கொடுக்குறேன். அந்த வீடியோவை நீங்கள் உங்களுக்கு பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம சாரீ இதில் கட் பண்ண பீஸை எடுத்து லைனிங்கில் வந்து 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். சாதாவுக்கும் அதாவது வித் லைனிங்க்கும் வித்தவுட் லைனிங்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் 2024 அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் சேனல் பேஜில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் டைட்டிலில். நீங்கள் அதை பார்த்து அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. லைனிங்கும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 பீஸாக நான் வந்து எடுத்திருக்கேன் லைனிங் இதில். அப்போ தான் வந்து அகலம் 37 இன்ச்சு தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால 2 பீஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நமக்கு 52 இன்ச்சு வந்து லைனிங்கில் வராது, 34 இன்ச்சு தான் இருக்கும். அதனால் இன்னொரு பீஸு வந்து சேர்த்து கட் பண்ணியிருக்கேன். 2 பீஸ் வந்து ஹைட் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுனாச்சும் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு யூனிக்கான கிளாஸஸ்லாம் இன்னும் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துட்ருக்கும். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
பார்த்துடலாம். கத்திரிக்கோல், கொக்கி, சாக் பீஸ், பெரிய ஊசி, நூல்கண்டு, டேப். இந்த மாதிரி கொக்கி பீஸ் நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் கொக்கி வந்துட்டு மடிப்பாக வரும். ஆனால் நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவில் பாடி பாவாடைக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இது தெரியணும், அந்த மாதிரி வச்சா நம்மளால் ஹூக் வைக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி மாற்றி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது கொக்கி வைக்கிறதுக்கான மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. நான் 2 இன்ச்சில் வந்துட்டு கேப்பில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். சின்ன குழந்தைங்களுக்குங்கிறதுனால நம்ம 2 இன்ச்சு வந்துட்டு கேப்பில் வச்சா போதும். பெரியவங்களுக்கு அப்படின்னா இவ்வளோ கேப் வச்சோன்னா ரொம்ப வந்துட்டு நமக்கு துணி வந்து தூக்கிட்டுருக்கோம். அந்த மாதிரி வைக்காதீங்க. இப்போ நம்ம 2.5 இன்ச்சு அகலத்தில் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. இப்போ மடித்தோன்னா அதில் வந்துட்டு ஒரு 3/4 இன்ச்சு இல்லாட்டினா ஒரு பாயிண்ட்டு கூட வரும். இப்போ நம்ம பெரிய ஊசியை எடுத்து என்ன பண்ணிக்கோங்க, நல்லா டைட் பண்ணி உள்ளே வந்து நுழைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பெரிய ஊசியாக தான் எடுக்கணும், சின்ன ஊசியில் எடுக்காதீங்க. இந்த மாதிரி பெரிய ஊசியை எடுத்து ஹூக்கோட அந்த டிப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து அந்த எண்டில் ஊசியோட எண்டில் வச்சு மாட்டி இப்படி போட்டிங்க அப்படின்னா இப்படி வந்து ஹூக் வந்து நல்லா லாக் ஆகிக்கும். நம்ம லாக் ஆனதுக்கப்புறம் வந்து லைட்டை மேலே புஷ் பண்ணி மேலே எடுத்து விடுங்க. நூல்கண்டில் சிங்கிள் நூலாக எடுத்து அதை டபுள் ஆக்கி அந்த டபுளை மறுபடியும் டபுள் ஆக்குனீங்க அப்படின்னா நமக்கு 4 த்ரெட்டு வந்து கிடைக்கும். 4 த்ரெட்டு லேயரில் தான் நீங்கள் ஹூக்கு, வளையம், அதுக்கப்புறம் வந்து த்ரெட் லூப்பு எல்லாமே வந்து 4 லேயர் த்ரெட்டில் தான் வந்துட்டு கண்டிப்பாக வைக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். த்ரெட்டை ஈவனாக எடுத்ததுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் முடிச்சு போடாதீங்க. முடிச்சு போடாமல் என்ன பண்ணுங்கள், ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு முடிச்சு வெளியில் தெரியாது, ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹூக்கை வந்துட்டு ஃபஸ்ட்டு இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி, அதான் நமக்கு ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் சைடு வந்து கொண்டு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முடிச்சு போடலை, ஆனால் கொஞ்சம் விட்டுட்டேன். நான் விட்டுட்டு ஒரு ரவுண்ட் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து என்ன பண்ணுங்கள், முடிச்சு வந்து போடுங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு நல்லா டைட்டாக இழுத்திங்கன்னா தான் அது நல்லா போய் லாக் ஆகும். சில பேர் சுற்றி சுற்றி விட்டுருவாங்க, அதை வந்து லூஸ் ஆகும், கொக்கி எடுத்துகிட்டு வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே வந்து முடிச்சு போட்டுகிட்டே இருக்கணும். இந்த சைடு வந்துட்டு ஒவ்வொரு வளையத்துக்கும், அதாவது ஒவ்வொரு ரவுண்டுக்கும் 5 முடிச்சு வந்து போடணும். இப்படி நீங்கள் நல்லா டைட்டாக போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு ஃபினிஷிங் வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு ஹூக்கும் வந்து என்ன ஆகாதுன்னா நமக்கு எடுத்துகிட்டு வராது. நிறைய பேர் வந்து பண்ணுற மிஸ்டேக் வந்து எல்லாம் நல்லா பண்ணிவிட்டு ஹூக்கில் வந்து சொதப்பிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பிகினர்ஸாக இருக்க நீங்கள் வந்து பண்ணாதீங்க. கற்றுக்கிறப்பயே பர்ஃபெக்டாக கற்றுக்கோங்க. இந்த மாதிரி இந்த பக்கம் 5 முடிச்சு இந்த பக்கம் 5 முடிச்சு போடுங்க. கண்டிப்பாக கொக்கி வைக்க லேட் ஆகும், ஆனால் இதில் தான் ஃபினிஷிங் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். மேலே வந்து நம்ம முடிச்சு போட தேவையில்லை, இருந்தாலும் நீங்கள் ஒரு லாக் வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி டைட்டாக வந்து இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு லைட்டாக பக்கத்தில் இருக்கிறத கொஞ்சம் சுற்றி விட்டு 2 சுற்று சுற்றி எடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா மறுபடியும் அந்த துணி லாக்குள்ளேயே வந்துட்டு உள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்டுட்டு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி முடிச்சே வந்து வெளியே தெரியாது. ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக நல்லா இருக்கும். ஓகேங்களா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொன்ன டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம். த்ரெட் லூப்பு எப்படி வைக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். சேம் அடியில் வந்து முடிச்சு போடாதீங்க. அடியில் வந்துட்டு இருந்து ஊசியில் வெளியே கொண்டு வாங்க. அதாவது வளைய பீஸ் பக்கம் நம்ம த்ரெட் லூப்பு போட போகிறோம். அதனால் கீழே வந்து இந்த மாதிரி முடிச்சு போடாமல் கொஞ்சம் விட்டுருங்க. விட்டுட்டு இந்த மாதிரி 1 சென்டிமீட்டர் அளவுக்கு என்ன பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்மளோட அந்த ஹூக்கு மாட்டுற அளவுக்கு நமக்கு கேப் இருந்தால் போதும். 3 சுற்றுல இருந்து 4 சுற்று வரைக்கும் வந்து என்ன பண்ணுங்கள், சுற்றி சுற்றி எடுங்க. சுற்றி சுற்றி எடுக்கிறது மூலமாக அந்த த்ரெட்டு வந்து இன்னும் நமக்கு வந்து என்ன ஆகும்னா ஸ்டிஃபாக இருக்கும். ஸ்டிஃபாக இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரே சைடாகவே எடுத்து எடுத்து வந்து லூப் வந்து போடுங்க. இந்த மாதிரி வந்துட்டு முடிச்சா வந்து அந்த எவ்வளோ தூரம் நம்ம கேப் விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிச்சா போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ்ஸாக வந்து நமக்கு த்ரெட் லூப் வந்து கிடைக்கும். இது ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய பாடி பாவாடை இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து
வளைய வைக்கிறத விட இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா நீட்டாகவும் இருக்கும். நமக்கு ஃபுல்லாக வந்து லாக் ஆகும், கேப் கிடைக்காம. கேப்பு கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் த்ரெட் லூப் வச்சோம் நமக்கு கேப் வந்து கிடைக்காது. நீங்கள் இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு, நான் உங்களுக்கு காமிக்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு கொக்கியும் அந்த த்ரெட் லூப்பையும் வந்துட்டு லாக் பண்ணி பாருங்கள். கேப் கிடைக்குதா, கேப் கிடைக்கலையா அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது அப்போ தான் எனக்கு தெரியும். பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் நீட்டாக வந்துருக்கு.